ஹனுமன் ஹா. அதுக்குரிய உயிர்மெய் எழுத்துக்கள் எழுதி பார்க்கலாம். பாரகடி. பாரகடினா உயிர்மெய் எழுத்துக்கள். ஹனுமன் ஹாக்கு சின்ன கோடு, அதில் எஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு சி போட்டோம்னா ஹனுமன் ஹா. இப்போ ஹா துணை எழுத்தோடு எழுதுகிறப்ப சின்ன கோடு, அதில் எஸ்ஸு, கீழே பக்கத்தில் ஒரு கோடு போட்டோம்னா ஹா. அடுத்து ஹீ. ஹீ எழுதுகிறப்ப சின்ன கோடு, அதில் ஒரு எஸ்ஸு, சி போட்டு மேலேருந்து லெஃப்ட் சைடு எடுத்துட்டிங்கன்னா ஹீ. அடுத்து ஹீ நெடில் எழுதுகிறப்ப சின்ன கோடு, எஸ்ஸு, சி போட்டு மேலேருந்து ரைட் சைடு ஹீ நெடில். ஹூ. ஹா சின்ன எஸ்ஸு குட்டியாக போட்டு முட்டை போட்டு லெஃப்ட் சைடு ஹூ. ஹூ நெடில். ஹா போடுங்க, முட்டை போட்டு ஹூ. ஹுரு. ஹுரு எழுதுகிறப்ப இதில் சி எழுத்து. சி எழுத்து கீழே எழுதினாலும் சரிதான், இல்லாட்டி இதோட சேர்த்து இன்னைக்கு இங்கே சி எழுதினாலும் என்ன எழுதலாம்? ஹுரு. ஹுரு அப்படின்னா ரெண்டு மாதிரியும் இது மாதிரியும் எழுதலாம். ஹ்ரே. ஹே. ஹே எழுதுகிறப்ப ஆனா போடணும். மேலே ஒரு கொம்பு போட்டோம்னா ஹே. ஹை. ஹா போட்டு மேலே ரெண்டு கொம்பு. இப்போ ஹாக்கு 3 மாதிரியும் போடலாம், இப்படி வளைச்சும் போடலாம். இப்போ எழுதுகிற வழக்கில் இருக்கிறது இதுதான். முந்தி இருந்தது தான் இது. எல்லாருமே இதுவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹை. அடுத்து ஹோ. ஆனா போட்டு ஒரு கொம்பு, மேலத்து போட்டு ஒரு கொம்பு போட்டோம்னா ஹோ. அடுத்து ஹா எழுதுங்க, துணை எழுத்து போட்டு மேலே அதே கோடில் 2 கொம்பு போட்டோம்னா ஹவு. அடுத்து ஹம் ஹம். ஹானா போடுங்க, கோடு போட்டு மேலே புள்ளி ஹம். ஹஹ. ஹா சைடில் 2 புள்ளி ஹ ஹம். இதில் ஹாஃப் லெட்டர் பாதியாக எழுத வராது, அதனால் முழு எழுத்தையும் எழுதிட்டு கீழே ரைட் சைடில் போட்டோம்னா உஃப். बहुत अच्छा आपसे मिलकर बड़ी खुशी हुई। धन्यवाद।